பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. சில வசனங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், தேவனுடைய வசனம் அது ஒரு மருந்து போல். எப்படி நம்ம சாப்பிட்ற மருந்து நாம் அறியாத விதத்தில் நம்ம உடலில் சென்று அதனுடைய நம்முடைய நோயை குணமாக்குதோ, அதுபோல் ஆண்டவருடைய வசனமும் நாம் அறியாத விதத்தில் நமக்குள்ளே சென்று அது நோய்களை குணப்படுத்துது. ஆமேன். இன்றைக்கி சங்கீதம் 37 அதிகாரம் 4 வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, என்னிடத்துல நீ மனமகிழ்ச்சியாயிரு, உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு நான் அருள் செய்வேன். ஸோ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பது எப்படி? ஸோ முதல் காரியம் என்னென்னா, அவருடைய பிரசன்னத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஆமேன். அவருடைய பிரசன்னத்தில் பாருங்கள், ஆண்டவர் நம்மோடு எப்பயுமே இருக்கிறார். எப்பயுமே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார் யாக்கோப்ட்ட, நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. தாவீது சொல்கிறாரு, என்னுடைய உட்காருதலையும் என்னுடைய எழுந்திருத்தலையும் நீ அறிந்திருக்கிறீர், நான் என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் நம்மளை சுற்றிலும் எப்பொழுதுமே இருக்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவரை உணருமா அப்படின்னு சொன்னால் கிடையாது. அது நிறைய நேரத்தில் பாசிபிளாக இருக்கிறது கிடையாது. ஆனால் எப்போ நம்ம அவனுடைய பிரச்சனத்தை உணருவோம் அப்படின்னா, நம்ம வேதம் வாசிக்கும்போது, நம்ம ஜெபிக்கும்போது, நம்ம ஆராதிக்கும்போது அவருடைய ப்ரெசன்ஸை நம்ம உணர முடியும். அவர் என்னோடு கூட இருக்கிறார், இந்த இடத்துல இருக்கிறார். சபையில் நம்ம சர்ச்சில் எல்லோரும் சேர்ந்து நம்ம ஆராதிக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இந்த இடத்துல அவர் ப்ரெசண்ட்டாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனத்தை நம்ம உணர முடியும் இல்லையா? அப்போது முதலாவது கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதனுடைய முதல் அடையாளம் என்னென்னா, அவருடைய பிரச்சனத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, அல்லது அவருடைய பிரச்சனத்திற்காக நம்ம ஏங்குறது. ஆமீன். இப்போ அவரை நான் ஃபீல் பண்ண முடியல, நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு பாட்டு பாடி, அல்லது கொஞ்சம் நேரம் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு டைம் வச்சுருக்குறோம், மார்னிங் ஒரு 1 hour நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த நேரம் நான் சந்தோஷமாக இருக்கணும். இப்போது ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறது நான் உணர போகிறேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார் எப்பயுமே அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் அதை நான் உணரன்ல, அந்த டைம், அந்த ப்ரெசன்ஸை வாஞ்சிக்கிறது. ஸோ அது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்பதனுடைய முதல் அடையாளம். ரெண்டாவது என்னன்னு சொன்னால், அவருடைய வார்த்தையில், அவருடைய வார்த்தையை கவனிக்கிறதுல, அவருடைய வார்த்தையில் நம்ம சந்தோஷப்படுகிறது. ஆமீன். அவருடைய வார்த்தை பாருங்கள், தேவனுடைய வார்த்தை பல விதங்களில் அது வெளிப்படுது. அது நார்மலாக நம்ம வாசிக்கிற வேத வசனமாக இருக்கலாம், அல்லது பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளாக இருக்கலாம். இப்போ சர்ச்சுக்கு போகிறோம், அங்கே பிரசங்கிக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தை. இப்போ இந்த யூடியூப் மெசேஜ் மூலிமா வருகிற தேவனுடைய வார்த்தை. சில இடங்களில் நம்ம போகிறோம், நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம், நமக்கு முன்னாடி ஒரு காரோ பைக்கோ போகுது, அங்கே தேவனுடைய வசனம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தை நமக்கு சந்தோஷம் கொடுக்குதா? அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், நம்ம ஆண்டவர்கிட்ட மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போது அந்த வார்த்தையில் நம்ம சந்தோஷப்படுகிறது. அது எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி. சில நேரங்களில் நமக்கு கடினமான வார்த்தை வரும். சில வார்த்தைகள் நம்மை உணர்த்துகிற, நம்மை திருத்துகிற, எச்சரிக்கிற வார்த்தைகளாக கூட இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலுமே தேவனுடைய வார்த்தையில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு அது சமமாக இருக்கிறது. அப்போ முதலாவது ப்ரெசன்ஸில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ரெண்டாவது வார்த்தையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அது வாசிக்கிற வேத வசனங்களாக இருக்கலாம், அல்லது பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளாக இருக்கலாம், அல்லது நம்ம சும்மா எதேச்சியாக பார்க்குற ஒரு வார்த்தையாக இருக்கலாம், அல்லது ஒரு வாக்கு அட்டையில் நம்ம பார்க்குற ஒரு வார்த்தையாக இருக்கலாம். இட் குட் பி எனி ஃபார்ம். அவனுடைய வார்த்தையை பார்த்தோன்னா நமக்கு அது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோன்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது, அவரை அறிகிற அறிவில் இருக்கிறதான ஒரு சந்தோஷம். ஆமீன். அவரை அறிகிறத இருக்கிறதான ஒரு சந்தோஷம். பாருங்கள், நமக்கு வெளிப்பாடுகள் இருக்கும், வார்த்தையிலேருந்து நமக்கு வெளிப்பாடுகள் இருக்கும். ஒரு வசனத்தை நம்ம வாசித்து அதுக்கு நம்ம ஈஸியாக வியாக்கியானம் சொல்ல முடியும். ஆனால் பர்ஸ்னலாக அவரை அறிஞ்சிக்கிறதுல இருக்கிறதான ஒரு சந்தோஷம். பல காரியங்கள் இருந்தாலும் நான் இன்றைக்கி ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15 அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, இளையகுமாரனுடைய சம்பவம் எழுதப்பட்டிருக்கும் இல்லையா? ப்ராடிகல் சன். அவன் அப்பாட்ட தன்னுடைய சொத்தையெல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் மோசமான வழியில் தகப்பனுடைய சொத்தையெல்லாம் அழித்து கடைசியில் ஒரு அடிமையாக ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்து, ஒரு பன்றி தின்கிற ஒரு தவிடு கூட கிடைக்காம அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, திரும்ப அப்பா வீட்டுக்கு போனால் ஒரு வேலைக்காரனாக கூட நம்ம சேர்ந்து நம்ம வேலை செஞ்சால் கூட
நம்ம அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்கு பிரச்சனை இருக்காதே அப்படின்னு சொல்லி திரும்ப அப்பா வீட்டுக்கு வந்து அவன் செய்கிற அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து உவமையாக சொல்லுவார் இல்லையா? அந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்பாவுடைய தகப்பனுடைய அன்பை நம்ம பார்ப்போம். இது நார்மலாக நம்ம வாசிக்கிற எல்லாருக்குமே அது தெரியும். ஆனால் அதில் ஆண்டவருடைய ஒரு கேரக்டர் இருக்குது. ஆமீன். ஆண்டவருடைய ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னால் பாருங்கள், குமாரன் பேசுகிறான். லூக்கா 15:21 குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன், இப்போ பாருங்கள் தகப்பனுடைய ரிப்ளை பாருங்கள், தன் ஊழியக்காரரை நோக்கி, குமாரன் தகப்பன்கிட்ட பேசுகிறான், தகப்பனே நான் எல்லா தப்பும் நான் செஞ்சிட்டேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொன்னவொன்னே தகப்பன் குமாரனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அந்த இடத்துல எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறார். இவனுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸையும் கையில் ஒரு மோதிரத்தையும் போடுங்க அப்படின்னு சொல்லி. இங்கே தகப்பன் இளைய குமாரனுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல. நீங்கள் கவனிங்க, அடுத்த வசனம், அடுத்த ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். 28ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில் அதன் நான் பெரியவனை குறித்து போட்டிருக்கு. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, ஓகேவா, அண்ணன் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனை மீதாக இருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. 30ஆம் வசனம், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிக்கிறார். இந்த 2 விஷயத்துலேயும் நம்ம வாசித்த இந்த வசனங்களில் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இளைய குமாரன் செய்த தவறக்கூட பேச விரும்பாத தகப்பன். ஆமேன். அப்போது ஏசப்பாவுடைய பிதாவினுடைய கேரக்டர் இங்கே என்ன அப்படின்னா, நாம் செய்த தவறக்கூட நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ செய்த அல்லது நம்ம மனஸ்தாபப்பட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காக நம்ம மன்னிப்பு கேட்குறோம் இல்லையா, அந்த தவறை பேச விரும்பாத தேவன். அவன்கிட்டையும் பேசலை, அவங்க அண்ணன்ட்டையும் பேசலை, மற்றவங்ககிட்டையும் பேசலை. இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டு நான் அப்பாட்ட போகிறேன் அப்படின்னா, எங்கிட்டையும் நான் செஞ்ச தப்பை குறித்து பேச விரும்பாத அப்பா, நான் செஞ்ச தப்பை மற்றவங்ககிட்டையும் பேச விரும்பாத அப்பா. அப்போது வேதத்திலிருந்து நம்ம வேதத்தினுடைய வெளிப்பாடுகள் இருக்குது, அது ஓகே. ஆனால் பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் அப்பாவை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவில் இருக்கிறதான ஒரு சந்தோஷம். ஆமேன். இதுதான் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருப்பதனுடைய ஒரு அடையாளம். அடுத்தது, பீயிங் ரிஜாய்ஸ் இன் வாட் ஹி ஹேஸ் கிவன். அதாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறதுல நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஆமேன். நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் நமக்கு சந்தோஷமாக இருக்கணும். நமக்கு கொடுத்துருக்கிற அப்பா அம்மா, நமக்கு கொடுத்துருக்கிற வேலை, நமக்கு கொடுத்துருக்கிற சின்ன ஊழியம், நமக்கு கொடுத்துருக்கிற மற்ற காரியங்கள், அனுகூலங்கள், அல்லது நமக்கு கொடுக்காத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி எனக்கு என்ன இருக்கோ அதில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா, இதுதான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு அடையாளம். ஆமேன். அப்போ பாருங்கள், எஸ்தர் ராஜாத்தியினுடைய ஒரு காரியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, மொர்தெகாய் தனக்கு குமார்த்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவள் சிறிய தகப்பனாகிய அபியோலியின் குமாரனுமாகிய எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய யோகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றையும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. எஸ்தர் ராஜாத்தினுடைய அல்லது எஸ்தர்ட்டிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னென்னா, தனக்கு கொடுக்கப்பட்டதுக்கு மிஞ்சி ஒன்றையுமே அவங்க கேட்கல. ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய விஷயம். இதுதான் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருப்பதனுடைய ஒரு அடையாளம். நமக்கு என்ன ஆண்டு கொடுத்துருக்கிறாரோ அதில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நமக்கு கொடுத்துருக்கிற வீடு, நமக்கு கொடுத்துருக்கிற வேலை, நமக்கு கொடுத்துருக்கிற மனைவி அல்லது கணவன், பிள்ளைகள், நமக்கு கொடுத்துருக்கிற வருமானம், நமக்கு இப்போ இந்த நிலையில் நம்ம என்ன ஆண்டனுக்கு கொடுத்துருக்கிறாரோ அதில் நான் சந்தோஷமாக இருக்கணும்.
இதுதான் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருப்பதனுடைய ஒரு அடையாளம். பாருங்கள், அப்போது ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. இருதயத்தின் வேண்டுதல் எப்படி அருள் செய்வார்? நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவருடைய இருதயத்தின் வேண்டுதல் அருளப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். 18ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். அதில் ஆபிரகாமுடைய ஜெபத்தை நம்ம கவனிக்க முடியும். ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம். ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் ஜெபிக்கிறார். அந்த இடத்துல ஒருவேளை இந்த வசனம் முழுவதையும் வாசிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, லோத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வராது. அவர் சொல்வார், ஒரு வேளை நீதிமான்களையும் துன்மார்க்கரையும் நீ சேர்த்து அழிப்பீரோ, ஒரு வேளை 50 நீதிமான்கள் இருப்பாங்க சோதோமில், அதனால் அழிச்சிருவீரோ. 50லேருந்து 45க்கு வருவார், 40க்கு வருவார், 30க்கு வருவார், 20க்கு வருவார், 10க்கு வந்து நிற்பார். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லுவார் 32ஆம் வசனம், அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்போது ஆபிரகாம் இங்கே வேண்டிக் கொள்கிறார், சோதோம் அழிச்சிடாதீங்க, ஏன்னா சோதோமில் தான் லோத்து இருக்கிறார். ஆனால் இங்கே லோத்து அப்படிங்கிற வார்த்தையே வராது. நீங்கள் அடுத்த அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். அப்போது ஆபிரகாமுடைய ஜெபத்தை நினைவு கூர்ந்து லோத்தை தப்பவிட்டார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 19:29. ஆனால் நீங்கள் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய ஜெபத்தை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால், எங்கேயுமே லோத் அப்படிங்கிற பெயரே வராது. அது அவருடைய இருதயத்தினுடைய வேண்டுதல். ஆமேன். லோத்தை எப்படியாச்சும் தப்ப வச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்கிறது இருதயத்தினுடைய வேண்டுதல். பாருங்கள், சிலருக்காக நம்ம ஜெபிக்க முடியாது. ஆபிரகாம்னால லோத்துக்காக ஜெபிக்க முடியாது. அந்த வார்த்தை அந்த வாயில் அந்த வார்த்தை வராது. ஏன்னா லோத்தினுடைய காரியம் அப்படி. ஒரு வேளை ஆண்டுக்கு சித்தமான அந்த வீடியோ நம்ம போடலாம். லோத்து ஒரு அது அப்படி ஒரு கேரக்டர். ஆபிரகாம் கூட சமாதானமாக இருக்க முடியாத ஒரு ஆள். ஆனால் லோத்துக்காக அவருடைய இருதயம் வேண்டிக்குது. ஆமேன். இருதயம் வேண்டுது. சில நேரத்தில் நமக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியும், ஆனால் என்ன ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியாது. நம்ம அது இதுன்னு பேசுவோம். சிலருக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அவங்க செய்த தப்புக்காக தான் அவங்க அதை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? இதெல்லாம் பண்ணாத, இங்கே போகாத அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அங்கே போயிருப்பாங்க, அடி வாங்குவாங்க, கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்காக நான் ஜெபிக்க உட்காரோம், நமக்கு என்ன ஜெபிக்கிறதுன்னு கூட தெரியாது. ஆனால் நம்ம இருதயத்தினுடைய வேண்டுதல் ஆண்டவருக்கு தெரியும். எஸ்கேப் பண்ண வச்சுருவார். அந்த இருதயத்தினுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டு அதை செஞ்சுருவார். அப்போது அதான் சொல்கிறது, கர்த்தருக்குள்ளே நீ மனமகிழ்ச்சியாரு, உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு நான் அருள் செய்வேன். ஆமேன். அப்படி அவருடைய பிரசன்ஸில், அவருடைய வார்த்தையில், அவரை அறிகிறதுல, அவர் நமக்கு கொடுத்துருக்கிறதுல நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படி இருந்தோன்னு சொன்னால் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நமக்கு அருள் செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா.